ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். உங்க பேரு என்ன ஊருன்னு சொல்லுங்க ஐயா. வகுத்துப்பட்டீங்க. ஆ என் பேர் சின்னசாமி. 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 சரிங்க ஐயா. நீங்க இப்ப என்ன விவசாயம் பண்றீங்க? நெல்லித்தோப்பு ஒரு 1/2 ஏக்கர் வச்சிருக்குங்க. நெல்லிக்காய், அந்த பெருநெல்லி வந்து 6 ஏக்கர் வச்சிருக்கு. 6 ஏக்கர் வச்சிருக்கோம். சரிங்க. நெல்லித்தோப்பு ஆ ஒரு ஐட்டமா வைக்கல, நாங்க பிட்டு பிட்டா வச்சுங்க. சரிங்க. 3 ஏக்கரு, ஆ அப்புறம் ஒரு 3 ஏக்கரு, சரிங்க. அப்புறம் ஒரு இளஞ்செடி ஒரு 1/2 ஏக்கரு. சரி, 6 ஏக்கர் இருக்கு. 6 ஏக்கர் இருக்கு. ஐயா இப்ப இந்த நாத்து வந்து எங்க வாங்கிட்டு வந்தீங்க? கீரைப்பட்டியில தான் சார் வாங்கணும். கீரைப்பட்டியில வாங்கினீங்க? கீரைப்பட்டியில் வாங்கணும். சரிங்க. இதெல்லாம் என்ன ரகங்கள் நீங்க வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க? NA7 கொஞ்சம் இருக்குங்க. NA7. அப்புறம் இந்த கிருஷ்ணான்றதை வச்சு ஒண்ணு இருக்கும். நடுவுல கிருஷ்ணா ஒண்ணு வச்சிருக்கீங்க? ஆமா. சரி. இப்போ NA7 கிருஷ்ணா, அதுல எது நல்லா உங்களுக்கு காய்ப்பு நிறைய வருதுங்க? அதுல வருதுங்கன்னா இந்த கிருஷ்ணா செடியில் காப்பு நல்லா பிடிக்குதுங்க. சரிங்க. அதுல செடி வளர்றதில்ல. அப்படியே கட்டையா நின்றுடுது. அதனால இந்த NA7 வச்சா மரம் கொஞ்சம் பெருசா வருது, கிளைங்க நல்லா போகுதுங்க. ரப்போ காப்பு பிடிக்குது. நிறைய காய்ப்பு வந்து இந்த NA7ல தான் இருக்கு. ஆமா. இது வந்து சின்ன செடியோட நின்றுது, அதுல காய்க்குது. அதுல காய்க்குது. ஐயா இப்ப வந்து மண்ணை எப்படி நீங்க இதுக்கு பண்படுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. மண்ணை எப்படி தயார் பண்ணீங்க இது நடவு செய்யறதுக்கு முன்னால? நடவு செய்யறதுக்கு அப்படின்னா 4 தடவை ஏறு ஓட்டணுங்க. சரிங்க. டிராக்டர் தான் ஓட்டணுங்க. ஓட்டி ரொட்டாட்டர் ஓட்டி படுகு பண்ணிட்டுங்க. சரிங்க. படுகு பண்ணி அளவு போட்டுங்க. டேப் எடுத்து அளவு போட்டு இந்த பக்கமும் 15 அடி. 15 அடிக்கு 15 அடி. 15 அடிக்கு 15 அடி விட்டு அதுல குழி எடுத்துங்க. ஜேசி புட்டு தான் குழி எடுத்தோம். 2 அடிக்கு இப்படி 2 அடி, கீழே 2 அடி. இது இந்த செடி நடுறதுக்கு குழி சைஸ். குழி சைஸ் 2க்கு 2க்கு நீளம் அகலம் ஆழம் 2. 2 அடிக்கு 2 ஆழம் 2க்கு 2. நீளம் 2 அடி, ஆழம் 2 அடி, ஆழம் 2 அடி. சரி. எடுத்து ஒரு வாரம் விட்டுட்டுங்க. அப்படியே விட்டுங்க. அப்புறம் அதுக்குள்ள மண்ணு கொஞ்சம் ஆறிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் எருவு, மணல் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு. மணல், எரு, அப்புறம் இந்த மண்ணு இதே மண்ணு தான். இதே மண்ணு இது மூணையும் கலக்கி அப்படி குழியில விட்டுட்டு. சரிங்க. கொஞ்சம் பறிச்சு செடி வச்சுங்க. செடி இப்ப நடவு செஞ்சுட்டீங்க? ஆமா. நடவு செஞ்சது எப்படி? அத ஒட்டு வந்து அந்த ஒட்டு பூமிக்கு படாம ஒட்டு மேல தெரியுற மாதிரி, கொஞ்சம் மேல தெரியுற மாதிரி. சரி சரி. அது கீழே போச்சுங்கன்னா அது வேற செடி வந்துருது. சரி சரி. பக்க செடி. அதனால ஒட்டு மேல இருந்துச்சுன்னா சரிங்க, அந்த செடி நமக்கு வர்றதில்ல. சரிங்க. இப்ப இதுல சொட்டு நீர் பாசனம் தான் பண்ணிருக்கீங்களா? சொட்டு நீர் தான். சரிங்க. வைக்கும் போதே சொட்டு நீர் இழுத்து தான் வச்சுங்க. இப்ப நட்ட உடனே தண்ணி பாய்ச்சிட்டீங்க? தண்ணி பாய்ச்சிட்டோம். சரிங்க. நெட்டுனே போனோம், பின்னாடி தண்ணி விட்டுனே போயிட்டோம். சரிங்க. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஈரம் காயாம அப்படியே தண்ணி விட்டு வந்தோம்னா அப்படியே வேர் பிடிச்சிக்குதுங்க. அதான். இப்போ உங்க மண்ணு என்ன மண்ணுங்க அது? செம்மண்ணுங்க. செம்மண்ணு நல்லா வருதுங்களா அதுல? வருது. சரி. இப்போ இதுக்கு ஏதாவது என்னென்ன நீங்க உரம், ஏதாவது மருந்து? உரமெல்லாம் எதுவும் போடலைங்க. மருந்து அடிக்குவோம். என்ன மருந்து? என்ன ப்ராப்ளம் வரும்? இந்த செம்பேன் உழுவுது. எத்தனாவது வருஷத்துல இருந்து? அது 2வது வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சுக்குதுங்க. அந்த பேன் உழுவுறது. ஃபர்ஸ்ட் வருஷமெல்லாம் ஒன்றும் வர்றதில்ல. ஆமா. அந்த ஒரு வருஷம் தாண்டின உடனே 2வது வருஷத்துல அந்த பேனுக்கு மருந்து அடிக்குவோம். 2வது வருஷத்துல தான் வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஆமா. ஆமா. அந்த வளர்ச்சி அதிகமாகும் போது அந்த செம்பேனுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அப்படியே ஒட்டினே இருக்கும். சரிங்க. அதுக்கு மருந்து அடிக்குவோங்க. அது என்ன மருந்து அடிச்சீங்கன்னு சொல்ல முடியுங்களா? இந்த அஸ்டா பவர், மானகரோட்ட பாச, இதுதாங்க கலந்து அடிச்சோம். சரிங்க. அது காய் வர பருவத்துல டானிக் அடிக்கலாங்க. டானிக்கா? ஆமா. என்னங்க டானிக் அடிச்சுங்க? விக்கு சைட்டோசைன் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml. சரிங்க சார். சரிங்க. இப்போ இந்த செடியை கவாத்து பண்றாங்கல்ல? ஆமா. அது எத்தனாவது வருஷம் பண்ணீங்க? ஒரு வருஷம் விட்டு செடி வச்சு ஒரு வருஷம் அவ்வளவு வருதுன்னா அதுல இருந்து கவாத்து பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதாவது 1 இயர்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா. இல்லைன்னா கிளையா போயிடுதுங்க. எடை போயிடுது கிளாயி. அதனால அந்த கவாஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே குடும்பம் செடி நல்லா வரும். அதுக்குதான் அது செய்யறது.
ஐயா இப்ப இந்த எரு குடுக்குறீங்களா? உரம் எரு அது ஏதாவது குடுக்குறீங்களா? ஆமாங்க, தொழு உரம் கொடுக்குறேங்க. வருஷத்துக்கு எத்தனை முறை கொடுக்குறீங்க? வருஷத்துக்கு 2 முறை கொடுக்குறேங்க. எவ்வளவு குடுக்குறீங்க? எவ்வளவு கொடுக்குறேன்னா 2 தடவை கொடுக்குறேங்க. 40 கிலோ. அது எப்படி குடுக்குறீங்க? அது எப்படி கொடுக்குறேன்னா, செடி விட்டு 2 அடி தள்ளி 1 அடி ஆழப்படுத்தி அதுல போட்டு மண்ணு மூடிடுவோங்க. சரிங்க. அது வேற எதுவும் ரசாயன உரங்கள்லாம்? அதெல்லாம் எதுவும் கொடுக்கலைங்க. இயற்கை உரமா அப்படியே கொடுக்குறீங்க? ஆமா, இயற்கை உரம் தான். இன்னும் உரன்றதே போடல. சரிங்க ஐயா. இப்போ வந்து செடி வந்து நட்டத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எப்போ உங்களுக்கு அந்த பூ எடுக்குது, காய் வருது? பூ எடுக்குதுன்னு சொன்னா 3 வருஷம் விட்டு தாங்க எடுக்குது. சரிங்க. 1 வருஷத்துலயே நம்ம அந்த கவாச ஒரு 10 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணோம்னா செடி நல்லா லவுண்டா வருது. இல்லைன்னா கிளக்கிளையா பராதியா போயிடுது. 3 வருஷம் கட் பண்றோம். 3வது வருஷத்துல பலனுக்கு வருது. சரி. அந்த பலனை எடுத்துன்னு மறுபடியும் அந்த 10 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்றோம். சரிங்க. கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா அந்த தலை உதிரி வரும்போது பூ நல்லா எடுத்துக்குதுங்க. ஓ, ஆமா. கவாத்து அதாவது நீங்க மகசூல் எடுத்துட்டு பிறகுதான் கவாத்து பண்றீங்க? ஆமா. சரி ஐயா. இப்ப இந்த NA7 கிருஷ்ணாவும் அங்கங்க வச்சிருக்கீங்க, கிருஷ்ணாவும் இருக்குது. இதுல வந்து பெஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்க? இது வந்து நீங்க இதான் சொல்றீங்க, NA7 தான் நல்லா காய்ப்புன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இது கிருஷ்ணா வந்து எத்தனை வருஷத்துல வருதுங்க? கிருஷ்ணா எல்லாம் ஆனா இது 3 வருஷம் வருதுங்க. இது 2.5 வருஷத்துலயே வந்துருது. முன்னாடி வந்துருது காய்? முன்னாடி வந்துருது. முன்னாடி காய் வருதுன்னு சொன்னா செடி வளர்ச்சிக்கு வர்றது இல்லைங்க. அதான் செடி வளர்றதுல முன்னாடி. ஆமா, அது ரப்பதான் பிடிக்குது. ரப்ப பிடிச்சாலும் இதுல ஒரு கிளாயில பிடிக்கிறது தான் இது பூரா மரமும் சேர்ந்து வரும். உங்களுக்கு NA7 நல்ல காய்ப்பு. ஆமா. இப்போ இந்த காய் டேஸ்ட்டுங்க, இது NA7 நல்லா இருக்குதா, இது கிருஷ்ணா நல்லா இருக்குங்க? கிருஷ்ணா நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். காயும் கொஞ்சம் தப்பமா வரும். சரிங்க. NA7 வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். காய் நிறைய பிடிக்கும். காய் நல்லா பிடிக்கும். இப்ப வந்து மகசூல் வந்துருச்சு. சரிங்க. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் மகசூல் நல்லா வருதுன்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து எவ்வளவு, ஒரு செடியில இருந்து எவ்வளவு கிலோ வரைக்கும் உங்களுக்கு காய் கிடைக்குது? அதாவது எப்படி வருதுங்கன்னா, நம்ம தண்ணி எவ்வளவு நீரோட்டம் பாசறோமோ அந்த அளவுக்கு ஒரு 40 கிலோல இருந்து 150 கிலோ வரை வருதுங்க ஒரு செடிக்கு. நீங்க தண்ணி வந்து ட்ரிப்ல எத்தனை நாளைக்கு ஒரு முறை பாய்ச்சறீங்க? தண்ணி வந்து நாங்க டெய்லி கூட விடுவோங்க. சரி. தண்ணி பற்றாக்குறை, அதனால வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் கூட விட முடியறது இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு போறோம். தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக்கிறதுனால இந்த வருஷம் எப்படி மகசூல் வருதுன்னு தெரியல. இது நாள் வந்தது வரை அந்த மாதிரி வந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. மழை ட்ரை, கிணத்துலயும் தண்ணி ட்ரை. அதுக்கு தேவையான தண்ணி கொடுக்க முடியல. மழை வந்தா சரியா போயிடும் உங்களுக்கு? மழை வந்தா சரியா போயிடும். ஐயா, இப்ப நீங்க வந்து காய்ங்கெல்லாம் வந்து சந்தைப்படுத்துறீங்க, மார்க்கெட் எங்க வியாபாரம் பண்றீங்க? நாங்க வந்து இங்க மொத்தமா கொடுத்துறோம், கொத்த விட்டுறோங்க. சரி. நம்மளால அடுத்தது இதுக்கு மார்க்கெட்டுக்கு போக முடியறது ஆள் இல்ல. அதனால வியாபாரிங்க வருவாங்க, கொத்த விட்டுருவோம். அப்படிதான் விட்டுட்டு இருக்கிறோம். போன வருஷம் 9 ரூபாய்க்கு விட்டோங்க. இந்த வருஷம் எப்படி போகுமோ ஒன்னும் தெரியல. சரிங்க. இப்ப வந்து ஒரு ஏக்கர்ல இந்த பெருநெல்லிய நீங்க சாகுபடி செஞ்சா, இப்ப 6 ஏக்கர் பண்ணிருக்கீங்களா? 1 ஏக்கர்ல எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு வரும் வருமானம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு அறுப்புதாங்க வருது. சரி. நல்ல மாதிரியா வந்தாக்க ஒரு 2-2.5 வரை வரலாம். அந்த அளவுக்கு பயன்படுத்தணும், பராமரிப்பு பண்ணணும். நம்ம கிட்ட ஆள் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது பட்டிட்டு வரேன். அப்படிங்களா? இப்போ 2 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும்? 2 லட்சம் வரை வரும். உங்களுக்கு நல்ல லாபமா தான் தெரியுது? எங்களுக்கு இதனால லாபம் தான். வேற இந்த 6 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. ஆமா. இன்னும் ஏதாவது நீங்க ஃபர்தரா பண்ற மாதிரி இருக்குதுங்களா? ஆமா, இன்னும் 1 ஏக்கரா போடலான்னு இருக்கும். அப்போ கண்டிப்பா லாபம் இருந்தா தான் பண்ணுவாங்க. இன்னொரு ஏக்கரா அதே போடுறோம். வீட்டாண்டுக்கு இதை அதை போடுறோங்க. சரிங்க. நீங்க வந்து ஒரு 7 ஏக்கர் வந்து இப்படி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு விவசாயி. நீங்க வந்து ஐயா, எவ்வளவு நேரம் எல்லா விவசாயிகளுக்கும் இந்த காட்டு நெல், பெருநெல்லியை வந்து எப்படி சாகுபடி பண்றது அப்படின்ற எல்லா தொழில்நுட்பங்களும் சொன்னீங்க. நீங்க எப்படி பண்றீங்கன்னு சொன்னீங்க. இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல பயனுள்ளதா இருக்கும். ஆமா, அது காட்டு நெல்லி பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி.